சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கள நிலவரம் குறித்து உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நன்னிலம், மயிலாடுதுறை, பூம்புகார் சட்டமன்ற நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அறிவாலயத்தில் 1-to-1 என்ற தலைப்பில் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதி என முதற்கட்டமாக தொகுதிகளை கணக்கிட்டு தற்போது முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த தொகுதிகள் உள்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்புக்கு எது சாதகமாக இருக்கிறது மற்றும் இதெல்லாம் வெற்றி வாய்ப்புக்கு மிக சவாலாக இருக்கிறது என திமுக சார்பில் 234 தொகுதியிலும் தனித்தனியே கணக்கெடுத்து அதனுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் நாளொன்றுக்கு 2 முதல் 3 தொகுதியுடைய சட்டமன்ற நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர் வரை ஒரு தொகுதிக்கு 10 பேர் முதல் 20 பேர் வீதம் சராசரியாக ஒவ்வொருத்தருடன் 10 நிமிடம் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். அப்போது அரசுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்றும், திண்ணை பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பிரச்சாரங்கள் மூலமாக பொதுமக்களை நலன்களுக்கு சந்தித்து எத்தனை பேர் வீதம் சந்தித்தோம் என்று தலைக்கு, அதாவது அந்த மாவட்டத்திற்கு நீங்கள் கணக்கு தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வழங்குகிறார். அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை சரி செய்து அனைவரும் வருகின்ற தேர்தலில் கூட்டணி கட்சியுடன் ஒருங்கிணைந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதி இலக்காக அறிய வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே மாவட்ட செயலர் கூட்டம், அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அனைத்து உறுப்பினர்களையும் கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்களை திமுக சார்பில் சேர்த்ததன் அடிப்படையில் தற்போது 1-to-1 உடன்பிறப்பா என்ற ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் 3 சட்டமன்ற தொகுதிகளான நன்னிலம், மயிலாடுதுறை, பூம்புகார் என இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் ஒரு சில உள்கட்சி பிரச்சனைகள் இருப்பதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. எனவே உடனடியாக அதை சரி செய்து அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 3 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் தனித்தனியே 1-to-1 ஆலோசனை மேற்கொள்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.